நம்ம போய் பில்லு தேடி வாங்கிட்டு வந்து எப்போ கொடுக்கறது? நான் அதை சொன்ன மாதிரி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். அதோட பில்லு நான் வச்சு கூட இருந்திருக்க மாட்டேன், அப்பவே தூக்கி போடுது. அதனால கவர்மெண்ட் வேணா அதோட பியூரிட்டி மிஷின் வாங்கி வச்சுக்கலாம் செக் பண்றதுக்கு. மற்றபடி பில் கேட்கறதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்க போறது தங்கத்துக்கான காசு தான். அது இப்போ எந்த ஷேப்ல கொடுத்தாலும் அது தங்கம் தான். அதுக்கான காசு அவங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே இந்த வட்டி கடைக்கெல்லாம் தேடி போனா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, நம்ம அங்கெல்லாம் வைக்கவும் முடியாது, அது மூழ்கிடும். அவங்க அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. பேங்க்ல எதுக்கு வைக்கிறவங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, நம்மளால அது சீக்கிரம் மூட்டிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில கம்மி வட்டியா இருக்கிறதுனால. சென்னையில் தானே வளர்ந்தாங்க, ஏழை மக்கள் தெரியாதா? இப்பதான் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இங்க சென்னையில் எவ்வளோ அடித்தட்ட பிளாட்ஃபார்ம்ல இத்தனை பேர் படுத்திருப்பாங்க நீ போகும்போது கார்ல, அதெல்லாம் தெரியாதா உனக்கு? அந்த மக்கள் எல்லாமே தெரியும். ஆனா இப்போ வந்து ஏதோ ஒரு உயரத்துல உட்காந்துட்டு ஆகாயத்தில் உட்காந்துட்டு ஆகாயத்தை தான் பார்த்துக்கிறாங்க, கீழே நடுத்தர மக்களை பார்க்கல. நம்ம நடுத்தர மக்களை பார்க்கல. நம்ம எப்படி நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்படி வாழறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி சொல்றாங்க, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு, இவ்வளோ நிதி கொடுக்குறோம், அவ்வளோ நிதி. ஒரு நிதியும் அந்த மாதிரி தெம்பில்ல. அவங்க நாம எது சொன்னாலும் அவங்க அதுக்காக வேற ஏதாவது தான் சொல்லுவாங்க. அவங்க வெங்காய விலைக்கு சொன்னப்பயே நான் வெங்காயமே சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னவங்க. அதனால நாம இப்ப ஏதாவது சொன்னா நாங்க நகையே போடுறது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பணம் வச்சுட்டு போய் பெரிய நகை கடையில வாங்கி அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறவங்களுக்கு இதா இருக்கும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 916 ஹால்மார்க் அது இருக்கிறது தான் நல்ல இதுன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இப்ப கொண்டு வராங்க. இதெல்லாம் நாங்களாம் நகை பத்தியே மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.